வணக்கம் மக்களே. பெசிபிக் பெருங்கடல், அதுக்கு நடுவுல ஒரு சின்ன தெப்பம். அதுல 7 பேர் பயணிக்கிறாங்க. அந்த தெப்பத்துல கடல்ல பயணிக்க தேவையான எந்த ஒரு சாதனமும் இல்ல. இதுலதான் 8000 கிலோமீட்டர் கடந்து பயணிக்க போறாங்க. இந்த தெப்பத்துல அவங்க தெரியாம விபத்துல மாட்டிக்கல. வேணும்னே தான் இவங்க எந்த ஒரு சாதனங்களும் எடுக்காம உயிரை பணைய வச்சு கடல்ல கடந்து போறாங்க. எதுக்காக இப்படி தேவையில்லாம பண்றாங்கன்னு தோணலாம். ஆனா இவங்க முட்டாள் இல்ல, இவங்க வரலாறையே மாத்த போறாங்க. அதுக்காக தான் சுறாக்கள் நிறைஞ்ச இந்த கடல்ல வெயில், மழை, புயல்னு எல்லாத்தையும் தாண்டி பயணிக்கிறாங்க. பெருவுல இருந்து பாலினேஷியாக்கு ஒரு சின்ன தெப்பத்துல 100 நாள்ல 8000 கிலோமீட்டர் கடந்து போற ஒரு சர்வைவல் படமான கான்டிக்கியை தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது 1946 நடந்த ஒரு அசாத்தியமான உண்மை கதை. வாங்க வீடியோக்குள்ள போவோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேண்டுகோள். நம்ம சேனல்ல பெரும்பான்மையான மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க. அப்படி பாக்குறவங்க நம்ம சேனல் ரொம்ப தனித்துவமா இருக்கணும் கமெண்ட்ல பாராட்டுறீங்க. அதுக்கு மிக்க நன்றி. இருந்தாலும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்கன்னா எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். அது மட்டும் இல்ல, வாரம் வாரம் நாங்க போடுற காணொலி தவறாம உங்களை வந்து சேரும். அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு எல்லோ பேக் தமிழ் எக்ஸ்பிளனேஷன். படத்துடைய ஆரம்பத்துல பனி நிறைஞ்ச ஒரு இடத்தை காமிக்கிறாங்க. அதுல ஒரு சின்ன பையன் வேகமா நடந்து வரான். பின்னாடி அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், தார் நீ எங்க போற, நில்லுன்னு ஓடி வராங்க. வேகமா அந்த பையன் நடந்து வந்து அங்க இருக்கிற ஐஸ் கட்டி மேல குதிக்கிறான். மத்த பசங்க பயந்து போய் நிக்கிறாங்க. ஆனா இவன் எந்த பயமும் இல்லாம தண்ணிக்கு மேல நின்னு விளையாடுறான். அப்ப திடீர்னு தவறி தண்ணில விழுந்துடுறான். நீச்சல் தெரியாம தண்ணில உறைஞ்சு போயிருக்கான். அப்ப அவனுடைய நண்பன் ஒருத்தன் அவனை இழுத்து காப்பாத்துறான். உடனே அம்மா அப்பா எல்லாரும் ஓடி வராங்க. தோரை காப்பாத்தி பெட்ல போட்டு, உன்னை யார தனியா அங்க போக சொன்னது, தண்ணிக்கு மேல போறது ஆபத்து, இனிமேல் அப்படி பண்ணவே கூடாதுன்னு திட்டுறாங்க. ஆனா அந்த பையன் வேற ஒரு கணக்கு போட்டிருக்கான். அவனுடைய எதிர்கால திட்டமே உலகம் முழுக்க பயணிக்கிறது தான். வளர்ந்து பெரிய ஆளாகிறான். இப்ப 1937 பாலினேஷியா தீவை காமிக்கிறாங்க. தோர் இப்போ அங்கதான் இருக்கான். அந்த தீவுக்கு அவன் ஆராய்ச்சி பண்ண அவன் காதலியோட வந்திருக்கான். அந்த ஊர் மக்களுடைய வரலாறை ஆராய்ச்சி பண்றான். அப்ப அவன் காதலிக்கிட்ட இந்த தீவும் கண்டிப்பா உலகம் முழுக்க பிரபலமாகும் சொல்றான். ஏன்னா தார் இப்ப மனித வரலாறை ஆராய்ச்சி பண்ண அந்த தீவுக்கு வந்திருக்கான். காதலியோட கடல்ல நீந்தி போறான். அப்ப அவ தார் கிட்ட, பாலினேஷியா தீவுல வாழ்ற மக்கள் ஏசியால இருந்து வந்ததா நீ சொன்ன. ஆனா இந்த கடலுடைய நீரோட்டம் அவங்களுக்கு எதிர் திசையில போகுது. என்னால இதுல துடுப்பு போடவே முடியல. கண்டிப்பா அந்த காலத்துல வந்தவங்க ரொம்ப வலிமையா இருந்திருக்கணும்னு சொல்றா. இத கேட்டதும் தாருக்கு ஒரு யோசனை வருது. அங்க இருக்கிற செடிகளை ஆராய்ச்சி பண்றான். அப்ப ஒண்ணு கவனிக்கிறான். பாலினேஷியால இருக்கிற அண்ணாச்சி பழம் மாதிரியே சவுத் அமெரிக்காலையும் ஒரு அண்ணாச்சி பழ வகை இருக்கு. இத பார்த்து ஆச்சரியப்படுறான். அதே மாதிரி அங்க இருக்கிற பூச்சிகளும் பெரும் நாட்டு பூச்சிகளோட ஒத்து போகுது. அந்த மக்கள் கிட்ட நீங்க எப்படி இங்க வந்தீங்கன்னு விசாரிக்கிறான். அதுக்கு அவங்க, பல வருடத்துக்கு முன்னாடி எங்க முன்னோர்கள் இங்க வந்தாங்க. அவங்க கான்டிக்கி அருளால இங்க வந்தாங்கன்னு சொல்றாரு. கான்டிக்கின்றது அவங்க கும்பிடுற சூரிய கடவுள். இந்த கடலுக்கு அந்த பக்கம் ஒரு நிலப்பரப்பு இருக்கு. அங்க இருந்து தான் நாங்க கிழக்கு பக்கமா வந்தோம்னு சொல்றாரு. இத கேட்டு தோர் ஆச்சரியப்படுறான். நல்லா சொல்லுங்க, கிழக்கா இல்ல மேற்கான்னு கேக்குறான். அவங்க கும்பிடுற சூரிய கடவுளான கான்டிக்கிய பாக்குறான். அந்த சிலையும் பெரு நாட்டுல கிடைச்ச சிலைகளும் ஒரே மாதிரி இருக்கு. இத பார்த்து அவன் ஆச்சரியப்படுறான். ஏன்னா வரலாறையே மாத்த போற ஒரு கண்டுபிடிப்ப தார் கண்டுபிடிச்சிருக்கான். 10 வருஷம் கடந்து போகுது. இது 1946 நியூயார்க். தாருடைய சொந்த ஊரு நார்வே. அவன் ஒரு புத்தகத்தை வெளியிட நியூயார்க்கு வந்திருக்கான். அந்த பப்ளிஷர் தாரை பார்த்து, நீங்க சொல்றது நம்புற மாதிரி இல்ல, இத நான் ஒத்துக்கிட்டாலும் மத்த சயின்டிஸ்ட் கண்டிப்பா இதை ஒத்துக்க மாட்டாங்க. இங்க நூத்துக்கணக்கான புத்தகம் இருக்கு. அதுல ஒருத்தரும் ஒரு தியரியை பேசுறாங்க. அதுல எதுலயும் நீங்க சொல்றது பொருத்தமா இல்ல, நீங்க சொல்ற தியரி தப்புன்னு சொல்றாரு. அதுக்கு தார், என்கிட்ட சயின்டிபிக் எவிடன்ஸ் இருக்கு, என்னால நான் சொன்னதை நிரூபிக்க முடியும்னு சொல்றான். அதாவது இதுக்கு முன்னாடி வந்த கண்டுபிடிப்புகள் என்ன சொல்லுதுன்னா, பாலினேஷியால வாழ்ற மக்கள் ஏசியால இருந்து கடல் வழியா வந்திருக்கணும்னு சொல்லிருக்கு. ஆனா தார் சொல்ற தியரி படி அந்த மக்கள் ஏசியால இருந்து வரல, அவங்க சவுத் அமெரிக்கால இருந்து வந்திருக்காங்க. இந்த தியரிய யாருமே நம்ப மாட்டாங்க. இத புத்தகமா வெளியிட ஏகப்பட்ட பப்ளிஷர் கிட்ட போய் பேசுறான். ஆனா யாருமே அவங்க இதுக்கு ஒத்துக்கல. கடைசியா இவரை பார்க்க வந்திருக்கான். அப்ப இவரும் தார் கிட்ட, நீ சொல்றது நம்புற மாதிரி இல்ல, 1500 வருஷத்துக்கு முன்னாடி பெருவுல இருந்து எப்படி பாலினேஷியா போனாங்க, அதுக்கு வாய்ப்பே இல்ல. அந்த காலத்துல அவங்க கிட்ட படகு கூட இல்லன்னு சொல்றாரு. அதுக்கு தார், அவங்க கிட்ட படகு இல்ல, ஆனா அவங்க தெப்பம் வச்சிருந்தாங்க. அதை வச்சுட்டு கடல் நீரோட்டம் வழியா காத்து போற திசையில பெருவுல இருந்து பாலினேஷியாக்கு போயிருக்காங்கன்னு சொல்றான். அந்த தெப்பத்தை அவங்க பால்சா மரங்களை வச்சு கயரால கெட்டி செஞ்சிருக்காங்கன்னு சொல்றான். என்னது தெப்பமா? நீ சொல்றது நம்புற மாதிரி இருக்கா? அதுக்கு வாய்ப்பே இல்ல. நீ சொல்றது எல்லாம் தியரி தான், இதுக்கு ஆதாரமே கிடையாது. பால்சா மரத்தை வச்சு அவ்வளவு தூரம் பயணிக்கிறது தற்கொலை பண்ணிக்கிற மாதிரி. நான் மட்டும் இல்ல, யாருமே இதை நம்ப மாட்டாங்கன்னு சொல்றாரு. தாருடைய புத்தகத்தை வெளியிட யாருமே முன் வரல. ஏன்னா அவங்க கிட்ட ஆதாரம் இல்ல. அதனால
தார் ஒரு முடிவெடுக்கிறான். எல்லாரையும் நம்ப வைக்கணும்னா நாமளே பெருவுல இருந்து பாலினேஷியா வரைக்கும் பயணிக்கணும்னு முடிவு பண்றான். அப்பதான் எல்லாரும் அவன் சொல்றதை நம்புவாங்க, அவனுடைய தியரியை நிரூபிக்க முடியும். ஆனா இதுக்கு அவனுக்கு காசு வேணும் இல்லையா? அதனால அவன் திட்டத்தை சொல்லி நிறைய பேர்கிட்ட கேட்டு பாக்குறான். அவங்களும் இதை கேட்டு ஷாக் ஆகுறாங்க. அந்த தெப்பத்துல நீ குறைஞ்சபட்சம் ஒரு மோட்டராச்சும் வைப்பியான்னு கேக்குறாங்க. அதுக்கு தார், அதுல எந்த ஒரு சாதனமும் இருக்காது, கடலுடைய நீரோட்டத்திலேயே பயணிச்சு போவோம், காத்துடைய திசையில பயணிப்போம், அப்படித்தான் 1500 வருஷத்துக்கு முன்னாடி மக்கள் கடந்து போனாங்க, நாங்களும் அதையே பண்ண போறோம்னு சொல்றான். இவ்வளவு கஷ்டப்பட்டு பயணிச்சு நீங்க என்ன நிரூபிக்க போறீங்கன்னு கேக்குறாங்க. அதுக்கு தார், நீங்க நினைக்கிற மாதிரி கடல் ஒண்ணும் ஒரு தடை இல்ல, அந்த காலத்து மக்கள் கடலை ஒரு ரோடா பயன்படுத்திருக்காங்க, என்னால சவுத் அமெரிக்கால இருந்து தான் மக்கள் பயணிச்சு பாலினேஷியா போனாங்கன்றத நிரூபிக்க முடியும்னு சொல்றான். ஆனா தார் இவ்வளவு சொல்லியும் இந்த கதை கேட்கறதுக்கு நல்லா இருக்கு, ஆனா இது சாத்தியமே இல்ல, இப்படி பயணிக்கிறது சூசைட் பண்றதுக்கு சமம், இத புத்தகமா வெளியிட்டாலும் யாரும் இத வாங்கி படிக்க மாட்டாங்க, எங்களுக்கு லாபமும் வராது, அதனால நாங்க இத ஸ்பான்சர் பண்ணலன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி நிறைய பேர்கிட்ட காசு கேட்டு பாக்குறான், ஆனா யாருமே தாரை நம்பி ஸ்பான்சர் பண்ண ரெடியா இல்ல. இன்னும் சில பேர்கிட்ட பயணிக்கிறதுக்காக ஆட்களையும் தேடுறான். பெரிய பெரிய பால்சா மரங்களை ஒன்னா கட்டி ஒரு தெப்பத்தை செஞ்சு கடலுக்கு நடுவுல நம்ம பயணிக்க போறோம்னு அவனுடைய ஐடியாவை சொல்றான். இத கேட்டதும் அவங்க, இதுக்கு முன்னாடி நான் 22 நாள் தெப்பத்துல இருந்திருக்கேன், அது -42 டிகிரி நார்த் அட்லாண்டிக், தெப்பத்துல நம்மளால துடுப்பு போட முடியாது, நாம அது மேல சும்மா உட்காந்துருக்கணும், இதுல சாகிறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம், அது மட்டும் இல்ல எல்லா கட்டைகளையும் நீ கயிறுல கட்ட போற, உப்பு தண்ணி பட்டதும் கொஞ்ச நாள்லயே அந்த கயிறு எல்லாம் அறந்து போயிடும், உன்னுடைய கணக்குப்படி இதை கடக்க 100 நாட்கள் ஆகும், 100 நாட்கள் அந்த தெப்பம் தாங்காது, கடல் அலைகள்ல கயிறு அறந்து அந்த பால்சா மரங்கள் தனித்தனியா போயிரும் சொல்றான். என்னால இதுல பயணிக்க முடியாதுன்னு சொல்றான். இவங்க பேசுற எல்லாத்தையுமே பக்கத்துல ஒரு ஆள் கேட்டுட்டு இருக்காரு. தாரும் கடுப்பாகி அங்கிருந்து கிளம்பிடுறான். அப்ப அந்த ஆள் தார் பின்னாடியே ஓடி வராரு. நீங்க உள்ள பேசின எல்லாத்தையுமே நான் கேட்டேன், ஆனா இந்த தெப்பத்துல ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு, அத நான் சரி பண்றேன்னு லேசா மாத்தி வரைஞ்சு கொடுக்குறாரு. இத பார்த்து தார், நீங்க யாருன்னு கேக்குறான். அதுக்கு அவரு, என்னுடைய பேரு ஹெர்மன், நான் ஒரு இன்ஜினியர், நீங்க சொன்ன திட்டம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்றாரு. தார் ஹெர்மனை கூட்டிட்டு இன்னொரு சயின்டிஸ்ட பார்க்க கூட்டிட்டு போறான். அந்த தெப்பத்தை உருவாக்க காசு வேணும், அதுக்காக தான் நான் நிறைய பேரை தேடி போய் பாக்குறேன், என்னுடைய திட்டம் படி பிப்ரவரியில நம்ம தெப்பத்தை கட்ட ஆரம்பிக்கணும், மார்ச் மாசம் ஒரு குழுவை உருவாக்கணும், ஏப்ரல் மாசம் பயணிக்க ஆரம்பிக்கணும், ஆகஸ்டுக்கு முன்னாடி நாம பயணத்தை முடிக்கணும், ஏன்னா அந்த காலகட்டத்துல தான் நாம போற பாதையில எந்த ஒரு புயலும் வராதுன்னு சொல்றான். இப்ப பார்க்க வந்த சயின்டிஸ்டும் தார் மாதிரியே நிறைய பயணம் பண்ணிருக்காரு, அதனால அவருக்கு ஒரு காலே போயிருச்சு. இத பார்த்து ஹெர்மன் கொஞ்சம் பயப்படுறான். தார் ஹெர்மன் கிட்ட, இந்த பயணம் நீ நினைக்கிற மாதிரி ரொம்ப சுலபம் கிடையாது, நீ ஒரு இன்ஜினியர், உன்னால இது முடியுமான்னு கேக்குறான். அதுக்கு ஹெர்மன், நான் இன்ஜினியரா இருந்தாலும் இப்ப ஒரு ஃப்ரிட்ஜ் கம்பெனில சேல்ஸ்மேனா வேலை செய்யறேன், அதுவே ஒரு ரிஸ்கான வேலை தான், இந்த பயணத்தை சரியா பண்ணி முடிச்சா நிறைய காசு வரும், அது எனக்கும் உதவியா இருக்கும்னு சொல்றான். வேற வழி இல்லாம கடனை வாங்கி தாரே அந்த கப்பலை கட்டலான்னு முடிவு பண்றான். அவனுடைய மனைவிக்கு போன் பண்ணி நடந்ததை சொல்றான். அவங்க இப்போ நார்வேல இருக்காங்க. தார் கிட்ட இருந்து போன் வந்ததும் ரொம்ப சந்தோஷமா, நீ எப்ப வீட்டுக்கு வருவேன்னு கேக்குறாங்க. அதுக்கு தார், நான் நிறைய பேர்கிட்ட பணம் கேட்டு பார்த்தேன், ஆனா கிடைக்கல, அதனால நானே கடன் வாங்கி பயணிக்க போறேன்னு சொல்றான். இத கேட்டு மனைவி ஷாக் ஆகுறாங்க. இது உயிருக்கே ஆபத்தானது, நமக்கு 2 குழந்தைகள் இருக்கு, பேசாம வீட்டுக்கு வான்னு சொல்றாங்க. ஆனா தார் அவகிட்ட, இதுக்காக நான் 10 வருஷம் செலவு பண்ணிருக்கேன், என்னால இதை விட்டுட்டு பாதிரியே வர முடியாது, இப்படியே நான் அங்க வந்தா நம்ம கிட்ட எதுவுமே இருக்காது, வாழ்க்கை முழுக்க கஷ்டப்படுவோம், கண்டிப்பா இதை நான் ஒழுங்கா செஞ்சு முடிப்பேன்னு சொல்றான். இத கேட்டதும் மனைவி அழுதுகிட்டே போன வைக்கிறாங்க. பிப்ரவரி மாசம் 1947 பெருவுக்கு கிளம்பி போறாங்க. தார் நினைச்ச மாதிரியே ஒரு டீமை உருவாக்கிட்டான். டீம்ல மொத்தமா 5 பேர் இருக்காங்க. அதுல 2 பேர் ஆர்மில வேலை செஞ்ச ரேடியோ ஆபரேட்டர் ஹாலண்ட் மற்றும் ராபி, கூடவே இன்னொருத்தன் வரான், அவன் பேரு எரிக். இவன் வேற யாரும் இல்ல, தாருடைய நண்பன். சின்ன வயசுல தார் தண்ணிக்குள்ள விழும்போது ஒரு பையன் காப்பாத்துவான் இல்லையா, அவன் தான் இவன் எரிக். இவனுக்கு ஏற்கனவே கடல்ல பயணிச்ச அனுபவம் இருக்கு, அதனால தார் கூட வர ஒத்துக்கிறான். சரி, நாம எப்படி பயணிக்க போறோம், கப்பல் எங்க இருக்குன்னு கேக்குறாங்க. அதுக்கு தார், அதுக்கு மேலதான் நீங்க உட்கார்ந்துருக்கீங்கன்னு சொல்றான். அங்க நிறைய மரத்தண்டுகள் இருக்கு. தாருடைய பிளான காட்டுறான். நாம எக்ஸாக்டா இதே மாதிரி கட்ட போறோம், 1500 வருஷத்துக்கு முன்னாடி எதை வச்சு தெப்பத்தை கட்டினாங்களோ அதே மாதிரி தான் இப்பயும் நாம கட்ட போறோம். இதுல முக்கியமான விஷயம், இந்த தெப்பத்துல எந்த ஒரு புதிய சாதனங்களையும் நாம பயன்படுத்தவே கூடாதுன்னு சொல்றான். ஆனாலும் இதுல பயணிக்கிறதுக்கு ரேடியோ காம்பஸ் மாதிரி சில பொருட்கள் தேவைன்னு சொல்றாங்க. தார் அதுக்கு பணம் கிடைச்சதுமே உடனே வாங்குறேன்னு சொல்றான். இந்த விஷயத்தை பத்தி பெரு நாட்டுடைய ஒரு அதிகாரி கிட்ட சொல்றான். இத கேட்டு அவர் ஷாக் ஆகுறாரு. என்னது, பெரு நாட்டுக்காரங்க தான் முதல் முறையா பாலினேஷியா போனாங்களான்னு அவர் ஆச்சரியப்படுறாரு. இத உடனே பெரு நாட்டு பிரசிடென்ட் கிட்ட சொல்றாங்க. 8000 கிலோமீட்டர் கடந்து பயணிச்சிருக்காங்கன்னா அது பெரு நாட்டுக்கு பெருமை தானே, அதனால பெரு நாட்டு வரலாற காப்பாத்த உடனே அந்த அரசாங்கம் தாருக்கு உதவி செய்து அமெரிக்காவுக்கு லெட்டர் போட்டு அவங்க ஆர்மி கிட்ட உதவி கேக்குறாங்க. ரேடியோ, காம்பஸ், சாப்பாட்டு பொருட்கள், மிதக்கிற கத்தி, தண்ணி பட்டு கிளியாத பேப்பர், தெர்மாமீட்டர், டெலஸ்கோப்னு தாருக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் தராங்க. கூடவே ஷார்க்
ஷார்க் ரெப்பலண்ட்டும் தராங்க. எனது ஷார்க் ரெப்பலண்டா? இதை வச்சு சுறா மீனை துரத்த முடியுமான்னு கேக்குறான். அவங்களும் அதுக்கு சந்தேகத்தோட எதுக்கும் எடுத்து வச்சுக்கோங்கன்னு சொல்றாங்க. இந்த மொத்த பயணத்தையும் டாக்குமெண்ட் பண்ண தார் ஒரு கேமராவையும் வாங்குறான். ஆனா அவனுக்கு கேமராவை ஆபரேட் பண்ண தெரியாது. அப்ப ஒருத்தர் தாரை பார்க்க வராரு. அந்த கேமராவை அசம்பிள் பண்ணி காமிக்கிறாரு. என்னுடைய பேரு டேனியல். இதுக்கு முன்னாடி நான் 1 வருஷம் அமேசான் காட்டுல இருந்தேன். செய்தியில நீங்க பயணிக்கிறத கேள்விப்பட்டு உங்களை பார்க்க வந்திருக்கேன். நானும் உங்க கூட வந்து இந்த மொத்த பயணத்தையும் ரெக்கார்ட் பண்றேன்னு சொல்றாரு. அதுக்கு தாரும் ஒத்துக்கிறான். எல்லாரும் சேர்ந்து அந்த தெப்பத்தை கட்ட ஆரம்பிக்கிறாங்க. எந்த ஒரு சாதனங்களும் இல்லாம கையாலேயே மொத்த தெப்பத்தையும் கட்டுறாங்க. பயணிக்கும் போது கடல்ல வெயில் சுட்டரிக்கும். அதனால அவங்க தங்குறதுக்கு சின்னதா வீடு மாதிரி ஒண்ணு கட்டுறாங்க. கடைசியா அந்த தெப்பத்து மேல ஒரு பாய் மரத்தை மாட்டுறாங்க. அந்த தெப்பத்துக்கு கான் டிக்கின்னு பேரை வைக்கிறாங்க. நாங்க கிளம்ப போறோம்னு மனைவி கிட்ட போன் பண்ணி சொல்றான். ஆனா மனைவி ரொம்ப பயத்துல இருக்கா. கவலைப்படாத, கண்டிப்பா 100 நாள் கழிச்சு உன்னை பார்க்க வருவேன்னு சத்தியம் பண்ணி கொடுக்கறான். அவங்கள வழி அனுப்ப ஊரே திறந்து வருது. அந்த தெப்பத்துல கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. தார் வெளியே சிரிச்சிட்டு இருக்கான். ஆனா உள்ளுக்குள்ள அவனுக்கு செம பயம். ஏன்னா 100 நாள் கடல்ல போக போறான். ஆனா தலைவனுக்கு நீச்சல் கூட தெரியாது. எவ்வளவு தில்லு பாத்தீங்களா? ஒரு படகுல தெப்பத்தை கட்டி நடு கடல் வரைக்கும் கொண்டுட்டு போறாங்க. அங்க இருந்து பயணிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க கிட்ட இப்போ கடல்ல வேகமா போக எந்த ஒரு துடுப்பும் கிடையாது. முழுக்க முழுக்க காத்துடைய திசையும் கடலுடைய நீரோட்டத்தையும் நம்பியே பயணிக்கிறாங்க. ரேடியோ செட்டப் எல்லாம் தண்ணி படாத மாதிரி ரெடியா எடுத்து வைக்கிறாங்க. கொண்டு வந்த சாப்பாடை கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டு பயணிக்க ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச தூரம் கடந்து போறாங்க. அப்ப காம்பஸ்ல அவங்க போற திசைய பாக்குறாங்க. பார்த்தா காத்து அவங்கள வேற ஒரு திசைக்கு இழுத்துட்டு போகுது. இத பார்த்து எரிக் ஷாக் ஆகுறான். என்னடா இது, முத நாளே இப்படியா? நாம ஒழுங்கா போய் சேருவோமான்னு கேக்குறான். தார் அதுக்கு கவலைப்படாத, கண்டிப்பா நாம போய் சேருவோம், கான்பிடென்டா இருங்க நண்பான்னு சொல்லிட்டு போறான். கொஞ்ச நேரத்திலேயே ஹாலண்டுக்கு ஒத்துக்கல, பயங்கரமா வாங்கி எடுக்க ஆரம்பிக்கிறான். அப்ப அவனை பார்த்து இப்பவே இப்படின்னா எப்படி, இன்னும் 100 நாள் இருக்குன்னு கிண்டல் பண்றாங்க. ராத்திரி எல்லாரும் தூங்கும் போது அந்த இன்ஜினியர் மெதுவா தார்கிட்ட, நான் ஒன்னு சொல்லட்டுமா, அன்னைக்கு நாம பேசும்போது உப்பு தண்ணி பட்டு கயிறு அறந்துடும் சொன்னாங்கல்ல, உனக்கு ஞாபகம் இருக்கா? பேசாம நாம வேணா ஒரு சேஃப்டிக்கு இரும்பு கயிறுல மரத்தை கட்டலாமான்னு கேக்குறான். அதுக்கு தார் அவங்கிட்ட 1500 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க கிட்ட இரும்பே இல்லாம பயணிச்சிருக்காங்க, நாமளும் அப்படிதான் போறோம், என்ன நம்பு, ஒன்னும் ஆகாதுன்னு சொல்றான். வீரவாசனம் பேசி அந்த இன்ஜினியர் வந்துட்டான். ஆனா அவனுக்கு முகத்துல ஈ ஆடல. ஆரம்பத்துல இருந்தே ரொம்ப பயந்து போயிருக்கான். மறுநாள் முழிச்சு பார்த்தா தெப்பம் முழுக்க நிறைய மீன்கள் வந்து விழுந்திருக்கு. அத சாப்பாட்டுக்கு பயன்படுத்துறாங்க. அந்த இன்ஜினியரும் தெப்பம் ஓரமா நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். அப்ப எரிக் அவங்கிட்ட, நான் சொல்றத நல்லா கேட்டுக்க, தப்பி தவறி நீ கீழே விழுந்துட்டா உன்னை காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்ம கிட்ட துடுப்பு கிடையாது, இந்த தெப்பத்தை திருப்ப கூட முடியாது. அதனால நிக்கும் போது எதையாச்சும் பிடிச்சிட்டு நில்லுன்னு சொல்றான். உடனே அவன் பயந்து போய் கயிறை பிடிச்சுக்கிறான். இன்னொரு பக்கம் ஹாலாண்டுக்கு இன்னும் உடம்பு சரியாகல, வாந்தி எடுத்துக்கிட்டே இருக்கான். அப்ப ராபி அவங்கிட்ட, நான் இந்த ரேடியோவை ஆபரேட் பண்றேன், தயவு செஞ்சு நீ கிட்ட வந்து வாந்தி எடுத்து ரேடியோவை கெடுத்துறாத, எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன்னு சொல்றான். 2-3 நாட்கள் போகுது. அப்ப எரிக் தார்கிட்ட, கொஞ்சம் கொஞ்சமா நாம வழி தவறி போறோம்னு சொல்றான். நம்ம ஆளு வழக்கம் போல கான்பிடென்டா இரு நண்பான்னு சொல்றான். பேசிக்கிட்டு இருக்கும் போதே தூரத்துல மேகம் வரத பாக்குறான். அப்ப எரிக் அவங்கிட்ட, இந்த நேரத்துல புயலே வராதுன்னு சொன்னியே, அங்க பார்த்தா மேகமா இருக்கேன்னு கேக்குறான். மறுபடியும் தாரதுக்கு, புயல்லாம் வர வாய்ப்பே இல்ல, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், கான்பிடென்டா இரு நண்பான்னு சொல்றான். அடுத்த சீனே பார்த்தா சரியான புயல். அந்த தெப்பத்தை அலைகள் மாறி மாறி தள்ளுது. உன் கான்பிடென்ட தீய வைக்கன்னு திட்டிக்கிட்டே எரிக் அந்த பாய மரத்தை கழட்ட பாக்குறான். யோசிச்சு பாருங்க, அது கப்பல் கூட கிடையாது, சின்ன தெப்பம். 4 பக்கமும் கடல் அலைகள் எல்லாரையும் தள்ளுது. அடிக்கிற காத்துல அந்த பாய் மரமே கிழிஞ்சு போகுது. இதுல தாரும் தண்ணிக்குள்ள விழுந்துறான். அவனுக்கு தான் நீச்சல் தெரியாது. உடனே பதறி போய் அவனை காப்பாத்துறாங்க. கான்பிடென்ட் சொல்லிட்டு எங்க வந்து நிப்பாட்டி இருக்கான் பாத்தீங்களா? மறுநாள் விடியுது. பார்த்தா மேல கூரையெல்லாம் பிஞ்சு போயிருக்கு. வெயில் சுளீரும் உள்ள அடிக்குது. வெளியே வந்து பார்த்தா மொத்த தெப்பமும் பயங்கரமா சேதமா இருக்கு. இவங்க பயணிக்க ஆரம்பிச்சு 4 நாள் தான் ஆகுது, அதுக்கே இந்த நிலைமை. எல்லாத்தையும் மறுபடியும் சரி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சுத்தம் பண்ணும் போது அந்த இன்ஜினியர் உன்ன கவனிக்கிறான். மரம் தண்ணியில ஊறி போயிருக்கு, எடுத்தா கையோட வந்துடுது. அதை எடுத்து தண்ணியில வீசுறான். எரிக் அவங்க இருக்கிற இடத்த காம்பஸ் வச்சு பாக்குறான். அதை பார்த்து ஷாக் ஆகுறான். உடனே தார கூப்பிட்டு, நாம நம்ம நினைச்ச வழியில போல, காத்து நம்மள வடக்கு பக்கமா இழுத்துட்டு போகுதுன்னு சொல்றான். அப்ப தார அவங்கிட்ட, அப்படின்னா நம்ம திரும்பியும் வந்த இடத்துக்கு போயிருவோமான்னு கேக்குறான். அதுக்கு எரிக், அப்படி போனா கூட பரவாயில்ல, நாம இப்ப கலபாகோஸ் தீவுக்கு நேரா போயிட்டு இருக்கோம், அது ரொம்ப ஆபத்தானதுன்னு சொல்றான். அப்ப தார் மறுபடியும், எதை பத்தியும் பயப்படாத, கான்பிடென்டா இரு, நல்லதே நடக்கும்னு சொல்றான். ஆனா உள்ளுக்குள்ள தாரும் பயங்கரமா பயப்படுறான். அப்ப டேனியல் புக்க படிச்சுட்டு, கலபாகோஸ் தீவு கிட்ட எப்பயும் சூறாவளி மாதிரி காத்தடிக்கும், அதுல 10 மீட்டருக்கு மேல அலைகள் எழும்புன்னு படத்தை காமிக்கிறான். அதை பார்த்து தார் பயப்படுறான். கரைக்கு சிக்னல் அனுப்ப அந்த ரேடியோவை ஆபரேட் பண்றாங்க. சிக்னல் கிடைக்கிறதுக்காக ஒரு பலூன்ல இரும்பு
கயிறை கட்டி அதை பறக்க விடுறாங்க. முடிஞ்ச அளவுக்கு உயரம் பறக்க விடுறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா சிக்னல் கிடைக்க ஆரம்பிக்குது. ஒரு கட்டத்துல திடீர்னு கட் ஆயிடுது. என்னடான்னு பார்த்தா ஹாலான்னு ஒரு கிளியை கொண்டு வந்திருப்பான். அது உயர கடிச்சு விட்டுருது. அந்த பலூன் தனியா பறந்து போயிடுச்சு. இத பார்த்து எல்லாரும் சம கடுப்பாறாங்க. அந்த கிளி மட்டும் என்கிட்ட மாட்டுச்சுன்னா சுக்கா போட்டு வச்சிருவேன், ஜாக்கிரதையா இருந்து திட்டுறாங்க. இதோட 10 நாள் ஆகுது. ஆனா அந்த தெப்பம் அந்த தீவை நோக்கியே நகர்ந்து போயிட்டு இருக்கு. அதை பார்த்து தாரும் டென்ஷன் ஆகுறான். அப்ப திடீர்னு தண்ணிக்குள்ள ஒண்ணு கவனிக்கிறான். பெருசா ஏதோ ஒண்ணு வருது. பார்த்தா அது ஒரு சுறா மீன். அதை பார்த்து இன்ஜினியர் பதறி ஓடுறான். எல்லாரும் ஓடி வந்து அதை பாக்குறாங்க. அப்ப எரிக் யாரும் இதை பார்த்து பயப்பட வேணாம், இதனால எந்த ஆபத்தும் இல்லைன்னு சொல்றான். ஆனாலும் இன்ஜினியர் பயந்து போயிருக்கான். அது எவ்வளவு பெருசா இருக்குன்னு பார்த்தல, லேசா படகு தட்டினா கூட தெப்பம் கவுந்துரும் சொல்றான். உடனே தார் கேமரா எடுத்து அதை வீடியோ எடுக்க ஆரம்பிக்கிறான். போன மீன் மறுபடியும் யூ டர்ன் போட்டு ரிட்டர்ன் வருது. அந்த மீன் தெப்பத்துக்கு அடியில கடந்து போகுது. அப்ப லேசா வால் பட்டு மரம் ஒண்ணு உடைஞ்சு போகுது. கொஞ்ச தூரம் போயிட்டு மறுபடியும் யூ டர்ன் போட்டு திரும்ப வருது. இத பார்த்து இன்ஜினியர் பயந்து போறான். உடனே ஒரு அம்பை எடுத்து ரெடியா வச்சுக்கிறான். மீன் கிட்ட வந்ததுமே அது மேல போடுறான். அம்பு குத்துனதும் மீன் வேகமா கீழே ஓடுது. அந்த அம்பு தெப்பத்தோட கெட்டி இருக்கு. அதனால தெப்பத்தையும் இழுத்துட்டு போகுது. அந்த வேகத்துல எல்லாரும் கீழே விழுறாங்க. இப்படியே போச்சுன்னா தெப்பமே கவுந்துரும். ஆனா நல்ல வேலை அந்த கயிறு அறந்து போகுது. எல்லாரும் அடிச்சு புடிச்சு தெப்பத்துல ஏறாங்க. அந்த இன்ஜினியரை பார்த்து உன்கிட்ட அப்பவே சொன்னேன், நாங்க சொல்றதை மட்டும் செய்யு திட்டுறாங்க. உடனே தார் அவங்கள சமாதானப்படுத்துறான். அவன் தெரியாம பயத்துல பண்ணிட்டான். இது அவனுக்கு புதுசு. இதுக்கு முன்னாடி அவன் ஃப்ரிட்ஜ் தான் வித்துட்டு இருந்தான். அவனை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி சமாதானப்படுத்துறான். அன்னைக்கு ராத்திரி இன்ஜினியர் தார் கிட்ட வந்து காலையில நான் தெரியாம பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருன்னு சொல்றான். உண்மையை சொல்லு, நாம வந்து 10 நாளைக்கு மேல ஆகுது. நாம சரியான வழியில போறோம்னு எனக்கு நம்பிக்கையே இல்ல, ஒழுங்கா போவோமான்னு கேக்குறான். அப்ப தார் வழக்கம் போல நாம சரியா தான் போறோம், கான்பிடென்டா இருன்னு சொல்றான். பேசிக்கிட்டே இன்ஜினியர் கீழே பாக்குறான். பார்த்தா அதுல 2 மரம் தனியா ஆடிக்கிட்டு இருக்கு. அந்த மீன் இழுத்ததுல அங்க கயிறு துண்டாயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நாள் ஆகுது. மறுபடியும் காம்பஸ்ல பார்த்தா அவங்க தவறான வழியில தான் போயிட்டு இருக்காங்க. அப்ப அந்த இன்ஜினியர் ஒரு மரத்துண்டை எடுத்து பாக்குறான். பார்த்தா அது கையோட வந்துருது. ஏன்னா அது தண்ணியில ஊறி போயிருக்கு. கடல்ல தூக்கி போட்டா அது மிதக்கவே இல்ல, டக்குன்னு உள்ள போயிடுச்சு. அந்த தெப்பம் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணில ஊற ஆரம்பிக்குது. அவங்க கிட்ட சாப்பாடும் கம்மியாகிட்டே போகுது. கொஞ்ச நாள்ல எல்லாருமே பயங்கர வெறுப்புல இருக்காங்க. அதனால அடிக்கடி அவங்களுக்குள்ளேயே மாறி மாறி சண்டை வருது. ராத்திரி பயணிக்கும் போது கடலுக்குள்ள வெளிச்சம் தெரியுது. என்னன்னு பார்த்தா ஆள் கடல்ல இருக்கிற அரிய வகை மீன்கள் அவங்க தெப்பத்தை சுத்தி வருது. அதை எல்லாரும் ரொம்ப ஆச்சரியமா பாக்குறாங்க. கடலுக்குள்ள ஒரு இரும்பு கூட இறக்குறாங்க. அதுக்குள்ள டேனியல் இறங்கி தெப்பத்து கீழே எப்படி இருக்குன்னு சோதனை பண்ணி பாக்குறான். எப்படி இருக்குன்னு உத்து பாத்துட்டு இருக்கான். பார்த்தா பின்னாடி வனக்கொண்டா மாப்பிள்ளன்னு ஒரு பெரிய சுறா வருது. அதை பார்த்து அடிச்சு பிடிச்சு மேல ஏறான். ஏறின வேகத்துல மரத்தை பிடிக்கிறான். பார்த்தா மரம் கையோட வந்துருது. அப்ப அந்த இன்ஜினியர் தார்கிட்ட, நான் இதை முன்னாடியே கவனிச்சேன், ஒரு சின்ன மரத்துண்ட தண்ணியில தூக்கி போட்டேன், அது மிதக்கவே இல்ல, தண்ணிக்குள்ள போயிடுச்சு. ஏன்னா மரம் தண்ணியில பயங்கரமா ஊறி போயிடுச்சு. இப்படியே போச்சுன்னா தெப்பம் மூழ்கிடும் சொல்றான். தார் அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதுன்னு சொல்றான். அப்ப மறுபடியும் இன்ஜினியர், இங்க எல்லாமே தப்பா நடக்குது, நாம போற வழி கூட தப்புன்னு சொல்றான். இத கேட்டு எல்லாரும் பயப்படுறாங்க. உடனே தார் கடுப்பாகி, அந்த வேலையை நான் பாத்துக்கிறேன், நீ வாயை மூடிட்டு சும்மா இருன்னு திட்டிட்டு போறான். பயணிக்க ஆரம்பிச்சு 1 மாசத்துக்கு மேல ஆகுது. எல்லாருக்கும் தாடிலாம் கொஞ்சம் பெருசா வளர்ந்துருச்சு. ஒரு சின்ன படகை தண்ணியில விடுறாங்க. ஏன்னா அதுல இறங்கி அந்த தெப்பத்தை படம் பிடிக்க பாக்குறாங்க. இறங்குறது யாரு தெரியும்ல, நம்ம தாரு. தலைவனுக்கு நீச்சலே தெரியாது. ஆனா தில்ல பாத்தீங்களா, பயந்துகிட்டே கெட்டியா பிடிச்சுக்கிட்டு படத்தை எடுக்க ஆரம்பிக்கிறான். எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு. அப்ப மறுபடியும் ஒரு சுறா மீன் வருது. ஆனா யாருமே அதை கவனிக்கல. மெதுவா அவன் கிட்ட கடிக்க வருது. அந்த சுறா மீன் துடுப்பை பார்த்து எல்லாரும் வேகமா இழுக்க ஆரம்பிக்கிறாங்க. டக்குன்னு தார தெப்பத்துல ஏத்துறாங்க. உடனே டேனியல் ஓடி வந்து ஒரு பொடிய கடல்ல தூவுறான். ஆமா, இப்ப எதுக்கு அதை கடல்ல போறான்னு கேக்குறாங்க. அதுக்கு டேனியல், இது ஷார்க் ரெப்லண்ட், இத போட்டா சுறா மீன் வராதுன்னு சொல்றான். எரிக் கடுப்பாகி, டே அது தக்காளி சூப்பு, அதை ஏன் கொட்டுறன்னு கேக்குறான். இது தக்காளி சூப்னா அப்ப ஷார்க் ரெப்பலண்ட் எங்கன்னு கேக்குறான். பார்த்தா தக்காளி சூப்னு நினைச்சு அந்த ஷார்க் ரெப்பலண்ட சாப்பிட்டாங்க. இத நினைச்சு எல்லாரும் விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. கொஞ்ச நாள் கிடக்குது. ஆனா இன்ஜினியர் மட்டும் பயந்து போய் அந்த மரத்தை பார்த்துட்டே இருக்கான். அப்ப அந்த கிளி தெரியாம தண்ணிக்குள்ள விழுந்துருது. உடனே அதை காப்பாத்த ஓடி வரான். ஆனா அதுக்குள்ள எல்லா சுறாமீனும் அந்த கிளிய கடிச்சு சாப்பிடுது. ஹாலன் அந்த சுறாமீனை பாத்துக்கிட்டே இருக்கான். அந்த கிளிய சாப்பிட்டு சுறாமீன் தண்ணி மேல மிதக்குது. டக்குன்னு கொக்கிய போட்டு தூக்கி சுறாமீனை மேல எடுக்கிறாங்க. உடனே அது மேல ஏறி உட்காந்து, ஏன் கிளியவா சாப்பிட்டேன்னு கோபத்துல மேல ஏறி உட்காந்து அந்த மீனை வெட்டுறாங்க. மீனை வெட்டாத, நிறைய ரத்தம் கீழே சிந்துன்னு இன்ஜினியர் கத்துறான். அவங்க கேட்காம இவங்க தாறுமாறா வெட்டுறாங்க. எல்லாரும் மேலயும் ரத்தம் தெரிக்குது. அந்த ரத்த வடையை தேடி நிறைய சுறா மீன்கள் அங்க வருது. இத பார்த்து இன்ஜினியர் பயந்து போறான். அவனுடைய பெட்டியை தூக்கிட்டு வந்து ஒரு இரும்பு கயிறு எடுக்கிறான். நான் ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிறேன், இப்படியே போனா படகு மூழ்கிரும், தயவு செஞ்சு அந்த மரத்தை இரும்பால கெட்டுவோம், இல்லனா தெப்பம் மூழ்கிரும் சொல்றான். அப்ப தார் அவனை பார்த்து, வழக்கம் போல கான்பிடென்டா இரு நண்பான்னு சொல்றான். அதுக்கு இன்ஜினியர், என்னது கான்பிடென்டா, இப்படியே போனா நம்ம சுறா மீனுக்கு இரையாயிருவோம்னு சொல்றான். அப்ப தோறதுக்கு, பழங்குடி மக்கள் எப்படி பயணிச்சாங்களோ அதே மாதிரிதான் நம்ம பயணிக்க போறோம், நாம இரும்ப பயன்படுத்த போறது இல்லைன்னு சொல்லிட்டு அந்த கயிறை கடல்ல வீசிடுறான். அந்த இன்ஜினியர் அழுது புலம்புறான். பேசாம நான் ஃப்ரிட்ஜை வித்துட்டு அங்கேயே இருந்திருக்கணும், தேவையில்லாம இங்க வந்து மாட்டிக்கிட்டேன்னு புலம்பிட்டே போறான். அப்ப
அப்ப ஸ்லிப் ஆகி கடல்ல விழுந்துறான். அவன் மேல நிறைய ரத்தம் இருக்கு. உடனே சுறா மீன்கள் அவனை சுத்தி வருது. எல்லாரும் ஓடி வந்து கயிறை போடுறாங்க. ஆனா கயிறு எட்டல. காத்துல தெப்பம் வேகமா நகர்ந்துட்டே போகுது. அப்ப தார் உடனே அந்த சின்ன படகை எடுக்க பாக்குறான். ஆனா அந்த கயிறை கழட்ட முடியல. எல்லாரும் பயந்து போயிருக்காங்க. அப்ப ஹாலண்ட் அவனை காப்பாத்த தண்ணிக்குள்ள குதிக்கிறான். உடனே செத்து போன சுறா மீனை கடல்ல வீசுறாங்க. எல்லா மீன்களும் அதை சாப்பிட ஆரம்பிக்குது. ஹாலண்ட் அவனை இழுத்துட்டு வேகமா வரான். சுறா கடிக்கிறதுக்குள்ள 2 பேரும் மேல ஏறிடுறாங்க. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் எல்லாரும் பயந்து போயிருக்காங்க. இன்ஜினியர் ஹாலண்ட் கிட்ட என்னை காப்பாத்தினதுக்கு நன்றின்னு சொல்றான். அதுக்கு ஹாலண்ட், இதுக்கு முன்னாடி நான் ராணுவத்துல இருந்தேன். அதுல 4 பேரை நான் சுட்டு கொன்னேன். என் கண்ண முன்னாடியே ஆயிரக்கணக்கான பேர் செத்து போனாங்க. அதுல இருந்து நான் ரொம்ப குற்ற உணர்ச்சியில இருந்தேன். ஆனா உன்னை காப்பாத்தினதுல எனக்கு அந்த குற்ற உணர்ச்சி போயிருக்கு. நான் தான் உனக்கு நன்றி சொல்லணும்னு சொல்றான். இத கேட்டு தாரங்க சோகமா வந்திருக்கான். உங்க எல்லாரையும் நான் தான் இங்க கூட்டிட்டு வந்தேன். நீ கடல்ல விழுந்ததும் உன்னை நான் தான் காப்பாத்திருக்கணும். ஆனா நீச்சல் தெரியாம என்னால காப்பாத்த முடியல. ஒரு தலைவனா நான் தோத்துட்டேன்னு ரொம்ப சோகமா இருக்கான். இப்படியே 50 நாட்கள் மேல போகுது. அப்ப எரிக் மறுபடியும் காம்பஸ்ல பாக்குறான். உடனே தார்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொல்றான். மேப்ல பார்த்தா அந்த தெப்பம் இப்போ திசை மாறிடுச்சு. நேரா பாலினேஷியாவை நோக்கி போகுது. இத பார்த்ததும் எல்லாரும் சந்தோஷத்துல துள்ளி குதிக்கிறாங்க. இப்படியே தெப்பம் நேரா போச்சுன்னா அவங்க நினைச்ச இடத்துக்கு போயிடலாம். உடனே இந்த தகவலை அனுப்புறாங்க. இது நாடு முழுக்க பரவுது. எல்லாரும் இவங்களை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. எப்ப நாம வீட்டுக்கு போவோம், எப்ப நாம விருந்து சாப்பிடுவோம்னு எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க. இப்படியே பல நாட்கள் கிடக்குது. இப்ப 101வது நாள். எல்லாரும் ரொம்ப சோர்ந்து போயிருக்காங்க. அப்ப ராபி ஒரு விஷயத்தை கவனிக்கிறான். அவங்க தெப்பத்துக்கு மேல ஒரு பறவை பறக்குது. அதை பார்த்ததும் எல்லாரும் துள்ளி குதிக்கிறாங்க. ஏன்னா பறவை இருக்குன்னா பக்கத்திலேயே நிலம் இருக்குன்னு அர்த்தம். உடனே பாய்மரத்துக்கு மேல ஏறி பாக்குறாங்க. கிட்டத்தட்ட 8000 கிலோமீட்டர் கடந்துட்டாங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்கு. ஆனா இதுக்கப்புறம் தான் ஆபத்தே இருக்கு. ஏன்னா அவங்க போற கடற்கரையில நிறைய பவள பாறைகள் இருக்கு. அந்த பாறைகள் பயங்கர கூர்மையா இருக்கும். அது மேல மோதுறது ஆபத்தானது. அதுல மோதாம கிடக்கிறது முடியாத காரியம்னு சொல்றான். இத கேட்டு எல்லாரும் பயப்படுறாங்க. இதெல்லாம் நீ ஆரம்பத்துல சொல்லவே இல்லைன்னு கேக்குறாங்க. அப்ப இன்ஜினியர், எனக்கு ஒரு ஐடியா இருக்குன்னு சொல்றான். நாம கடல் அலைக்கு மேல சர்ஃபிங் பண்ற மாதிரி போலான்னு சொல்றான். பொதுவா கடல் அலைகள் சின்னதுல இருந்து பெருசா போகும். முதல்ல போற அலை சின்னதா இருக்கும். 13வது அலை ரொம்ப பெருசா இருக்கும். நாம நங்குரத்தை போட்டு தெப்பத்தை நிப்பாட்டி 13வது அலைக்காக காத்திருக்கணும். அந்த அலை வரும்போது நங்குரத்தை கழட்டி விட்டு அந்த பெரிய அலைக்கு மேல சர்ஃபிங் பண்ற மாதிரி போகணும். அப்ப பாறைகள் மேல மோதாம போலான்னு சொல்றான். இந்த ஐடியாக்கு எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. இப்ப அவங்க பாலினேஷியா தீவு கிட்ட வந்தாச்சு. ஆனா அங்க கடல் அலைகள் பயங்கரமா இருக்கு. அவங்க கிட்ட இருக்கிற துணி எல்லாத்தையும் கட்டி அந்த பெட்டிகளை நங்கூர மாதிரி கடலுக்குள்ள போடுறாங்க. அந்த கடல் அலைகளை என்ன ஆரம்பிக்கிறாங்க. அந்த தெப்பம் அலையில பயங்கரமா ஆடுது. எல்லாரும் மரத்தை கெட்டியா பிடிச்சிட்டு வந்திருக்காங்க. இன்னொரு பக்கம் அடிக்கிற அலையில அந்த கயிறு கொஞ்சம் கொஞ்சமா ஆட ஆரம்பிக்குது. 7-8 அலைகள் பிடிச்சு 13வது அலைக்காக காத்துட்டு இருக்காங்க. ஆனா 10வது அலையிலேயே அந்த கயிறு அறந்து போகுது. எல்லாரும் ஓடி போய் எதையாச்சும் கெட்டியமா பிடிச்சுக்கிறாங்க. அந்த கடல் அலைக்கு மேல தெப்பம் வேகமா போகுது. திடீர்னு தெப்பம் அப்படியே நிக்குது. என்னன்னு பார்த்தா ஒரு பாறைக்கு மேல மாட்டிக்கிட்டு இருக்கு. அப்பதான் அந்த 13வது அலை வருது. அந்த அலையை பார்த்து எல்லாரும் பயந்து போய் வந்திருக்காங்க. அந்த தெப்பத்தை கரையை நோக்கி இழுத்துட்டு போகுது. அந்த வேகத்தை அவங்களால தாங்க முடியல. பாய்மரம் எல்லாம் உடைஞ்சு போகுது. ஒரு கட்டத்துல தார் தண்ணிக்குள்ள வீசப்படுறான். ஆனா அவனுக்கு தான் நீச்சல் தெரியாது. அலைக்கு நடுவுல மாட்டிக்கிட்டு தத்தளிக்கிறான். இவ்வளவு தூரம் கடந்து வந்து இங்க சாக போறோம்னு பயந்து போயிருக்கான். மேல வரலான்னு எழுந்து நிக்கிறான். பார்த்தா தண்ணி இடுப்பளவு தான் இருக்கு. ஒரு வழியா அந்த பாறையை தாண்டி வந்துட்டாங்க. அந்த தெப்பம் அங்கேயே உடைஞ்சு போகுது. எல்லாரும் கரையை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. 100 நாள் கழிச்சு அவங்க நிலப்பகுதியில கால் வைக்கிறாங்க. ஒரு பிடி மண்ணை கையில எடுத்ததும் சந்தோஷத்துல தார் அழுகுறான். யாருமே நம்பாத, யாராலையும் முடியவே முடியாதுன்னு சொன்ன ஒரு விஷயத்த இவங்க நிரூபிச்சு காமிச்சிட்டாங்க. இந்த அசாத்திய பயணத்தால வரலாறையே இவங்க மாத்திட்டாங்க. இந்த தகவலை உடனே அனுப்புறாங்க. அவங்கள தேடி அந்த ஊர் பழங்குடி மக்கள் வராங்க. எல்லாரும் அங்கிருந்து காப்பாற்றப்படுறாங்க. அன்னைக்கு ராத்திரி அவங்களுக்கு பழங்குடி மக்கள் பயங்கரமான விருந்து கொடுக்கறாங்க. ஹாலண்டுக்கு அந்த தீவு ரொம்ப பிடிச்சு போகுது. அதனால அவன் அங்கேயே தங்க ஆரம்பிச்சிடறான். அங்கேயே ஹாலண்ட் ஸ்வீடிஷ் கவுன்சில் ஜெனரல் ஆகுறான். எரிக்கு அந்த தெப்பம் ரொம்ப பிடிச்சு போனதால அதே மாதிரி ஒரு தெப்பத்தை உருவாக்கி 11 வருஷம் அதிலே வாழ்ந்தான். ராபி இதே மாதிரி அவனுடைய பயணத்தை தொடர்ந்தான். 1964ல நார்த் போல கடக்கும் போது அங்க இறந்து போயிட்டான். ஹாலண்ட் மறுபடியும் மிலிட்டரிக்கே போயிட்டான். அது மட்டும் இல்ல, கான்டிக்கிக்காக ஒரு மியூசியத்தை உருவாக்கினான். இன்ஜினியர் ஹெர்மன் யுனைடெட் நேஷன்ல மினிஸ்டர் ஆஃப் ஃபிஷரி ஆகிட்டான். உலகம் முழுக்க பயணிச்சு கடலை பத்தி ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிட்டான். கடைசியா தார் கான்டிக்கில அவங்க பயணிச்சதை பத்தி ஒரு புத்தகத்தை வெளியிட்டான். அந்த புத்தகம் 70 மொழிகள்ல மொழிபெயர்க்கப்பட்டுச்சு. அது மட்டும் இல்ல, உலகம் முழுக்க 50 மில்லியன் காப்பீஸ் வித்துச்சு. அவங்க உருவாக்குன அந்த டாக்குமெண்ட்ரி வீடியோவும் 1951ல அகாடமி அவார்டு வின் பண்ணுச்சு. தார் அவன் நினைச்ச மாதிரியே பெரிய பணக்காரனானா. அது மட்டும் இல்ல,
இல்ல மாடர்ன் ஹிஸ்டரியில தார் ஒரு முன்னோடியானா. தார் அதோட நிக்கல, அதுக்கப்புறமும் நிறைய கடல் ஆராய்ச்சிகளை மேற்கொள்ள ஆரம்பிச்சாரு. அவருடைய 87வது வயசுல அவர் இறந்து போனாரு. இந்த கான்டிக்கில பயணிச்சவங்களை பார்க்கும்போது எனக்கு ஒருத்தர் ஞாபகத்துக்கு வந்தாரு. 1500 வருஷத்துக்கு முன்னாடி சவுத் அமெரிக்கால இருந்து பாலினேஷியாக்கு போன ரூட்டை இவங்க கண்டுபிடிச்சாங்க. அது ஒரு நேர்வழி இல்லையா? ஆனா 3500 வருஷத்துக்கு முன்னாடியே தமிழ உலகம் முழுக்க பயணிச்சிருக்கான்னு ஒருத்தர் ஆதாரத்தோட கண்டுபிடிச்சாரு. அது சும்மா நேர்வழி எல்லாம் கிடையாது. அதை கண்டுபிடிச்சவரு நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரிசா பாலு. இவர் தான் முதல் முறையா தமிழ உலகம் முழுக்க பயணிச்சிருக்கான். தமிழ் மொழி போகாத ஊரே இல்லன்னு ஆதாரத்தோட நிரூபிச்சாரு. அந்த வீடியோஸ் எல்லாம் யூடியூப்ல இருக்கு, கண்டிப்பா பாருங்க. பயங்கர கூஸ்பம்ஸா இருக்கும். இந்த படத்துல ஒண்ணு கவனிச்சிங்களா? பாலினேஷியா தீவை பத்தி நார்வேல இருந்து வந்த தார் ஆராய்ச்சி பண்றாரு. அவர் பண்ற ஆராய்ச்சிக்கு பெரும் நாட்டு பிரசிடென்ட் நம்ம நாட்டு வரலாறு எல்லாருக்கும் தெரியணும்னு நேரடியாக உதவி பண்ணாரு. இன்னொரு பக்கம் அமெரிக்க ராணுவத்தில இருந்து உதவி வருது. அவங்க பயணிச்ச தகவலை உலகம் முழுக்க சொல்றாங்க. அதுல போனவங்களை தலைக்கு மேல தூக்கி வச்சு கொண்டாடினாங்க. எல்லாருக்கும் பெரிய பதவிகள் கிடைச்சது. அவங்க வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போனாங்க. அந்த புத்தகமும் மில்லியன் கணக்குல வித்து தீத்துச்சு. ஆனா நம்ம தமிழ்நாட்டுல நம்ம வரலாற தனியா ஒருத்தர் ஆராய்ச்சி பண்ணாரு. இவருக்கு எந்த உதவியும் கிடைக்கல. இவ்வளோ ஏன், தமிழ்நாடு அரசு கூட இவருக்கு உதவி பண்ணல. தன்னுடைய சொந்த காசுல உலகம் முழுக்க பயணிச்சு தமிழன் தான் முதல் முறையா உலகம் முழுக்க பயணிச்சான்னு நிரூபிச்சாரு. ஆனா இவருக்கு எந்த அங்கீகாரமும் கொடுக்கப்படல, எந்த பாராட்டும் வழங்கப்படல. இன்னும் சொல்ல போனா ஒரு படி இறங்கி எல்லாரும் இவரை கேலி பண்ண ஆரம்பிச்சாங்க. இவர் சொன்னது பொய்னு கூட பல பேர் சொன்னாங்க. இவ்வளோ ஏன், இந்த வீடியோவை பாக்குற உங்கள பல பேருக்கு கூட இவரை பத்தி தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்ல. தமிழ் வரலாறுக்காக இவ்வளவு பாடுபட்ட இவர் அவருடைய கடைசி காலத்துல புற்றுநோயால பாதிக்கப்பட்டு பேசவே ரொம்ப கஷ்டப்பட்டாரு. அவருடைய 60 வயதுல இறந்தும் போனாரு. இறக்கும் போது அவர் ஒரே ஒரு வேண்டுகோள் வச்சிருந்தாரு, என்னுடைய உடம்ப எரிக்க வேணாம், தமிழர் மரபுப்படி என்ன புதைங்கன்னு ஒரே ஒரு வேண்டுகோள் வச்சாரு. ஆனா அந்த வேண்டுகோளை கூட நம்ம அரசாங்கம் நிறைவேற்றல. இவ்வளவு பண்ணியும் இன்னமும் அவருடைய குடும்பம் ஒரு சாதாரண வீட்டுல தான் இருக்காங்க. ஒரு பக்கம் வரலாறு பேசுறவங்க கொண்டாடப்படுறாங்க, இன்னொரு பக்கம் வரலாறு பேசுறதாலேயே அவங்க ஒதுக்கப்படுறாங்க. இது வேற எங்கேயும் நடக்கல, நம்ம தமிழ்நாட்டுல தான். இவரை மாதிரி பல பேர் இன்னும் கூட நம்ம நாட்டுல போராடிட்டு இருக்காங்க. இந்த படம் பார்க்கும்போது இவரை பத்தி பேசணும்னு தோணுச்சு, அதான் உங்ககிட்ட சொன்னேன். முடிஞ்சா அவரை பத்தி யூடியூப்ல தேடி பாருங்க. அவருடைய ஸ்பீச் எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இதோட படம் முடியுது மக்களே. இந்த மாதிரி சர்வைவல் படம் பிடிக்கும்னா அதுக்காகவே ஒரு பிளேலிஸ்ட் வச்சிருக்கேன். மறக்காம அந்த வீடியோஸ் எல்லாம் பாருங்க. வீடியோ பார்த்துட்டு அப்படியே போயிடாதீங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வாரம் இன்னொரு தரமான படத்துல பார்ப்போம். நன்றி.